பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓர் யானை கன்றை உமையால் திருமகனை போர் யானை கற்பகத்தை பேணினார் வாராத சித்தி வரும் புத்தி தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் புத்தி தரும் உண்டானை போட்டு செயல்யது தொடங்கு பிள்ளையார் துணி போட்டு செயல்யது தொடங்கி அது துணையாளி சுகம் கூடும் தொடர்ந்து அது துணையாளி சுகம் கூடும் தொடங்கி பிள்ளையார் துணி போட்டு செயல்யது மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திகைத்தார் பிள்ளையாற்றி போட்டு நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் பரத்துஜயாவும் முன்னின்று தடுக்கும் சந்தி வர அருள்மணிகள் துதிக்கும் அவனை சந்தி வர அருள்மணிகள் துதிக்கும் பிள்ளையார் துணி போட்டு தன்னோ தத்தி பிரச்சோதயாது பாலும் நெறிநேலும் பாவும் மறுப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நாம் தருவேன் கோலம் செய்துங்கதனை ஓத்து ஐயனே சர்வ தமிழ் மூன்றினும் அப்ப தொப்ப கணப்பதியே அப்ப சித்தி கணப்பதியே ஓடிவா
போற்றி நஞ்சுண்ட நமச்சிவாய பெற்றெடுத்த முக்கண் மூர்த்தி புதல்வா ஓம் விக்ன விநாயகா வலம்புரி நாயகா பொற்பால கமலங்கள் போற்றி போ கலங்கும் வல்வினை கணபதி என்றிடே காலனும் கைத்தொழு கணபதி என்றிடே கருமும் ஆதலா கணபதி என்றிடே கவலைகள் அகலுமே காக்கும் கடவுள் கணேசனே கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனே நினை கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனே நினை யாருக்கும் தனக்கும் அவனே முதல் பொருள் யாருக்கும் தனக்கும் அவனே முதல் பொருள் அண்ணனும் பிரியுள் அகப்படும் கருப்பொருள் அண்ணனும் பிரியுள் அகப்படும் கருப்பொருள் ஓட்டும் உலகிற்கும் ஒளிதரும் உரிமைகள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் காக்கும் கடவுள் கணேசனை கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனே ஞானமும் யோகமும் ஞானமும் மாணவன் ஞானமும் யோகமும் ஞானமும் மாணவன் நம்பிக்கை வைப்பவர்கள் காவிலே தேனவன் நம்பிக்கை வைப்பவர்கள் காவிலே தேனவன் ஓதனும் ஒளியிலே புரிதமாய் வளர்ந்தவன் உமையவள் மடியிலே குழந்தையாய் தமிழவள் காக்கும் கடவுள் கணேசனே நினே கவலைகள் அகல அவன் அருளே துணை அப்பா இந்த அழகான தழுதாளி கிராமத்திலே புகழோடு அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகராக அவதாரம் செய்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏழைக்கேற்ற எல்லளவு தீபமாக இருந்தாலும் அழகாக ஒரு ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்து ஓர் மண்டலம் 48 தினங்கள் மண்டல பூஜைகள் செய்து இந்த நிறைவு விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கும் இங்கு உள்ள விழா குழுவினர்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் யாவல் பில்லி சூனியம் எதிராளி மந்திரங்கள் வராமல் செய்வினை கோளாறுகள் வராமல் இந்த மக்களையும் பாதுகாத்து இங்கு உள்ள ஆடு மாடுகளுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய நீங்கள் முன்னின்று வலம்புரி விநாயகனாக அருள்பாலிக்க வேண்டும் ஆண்டவா, அதுவே போதும். பக்தர்களே, என்னை வணங்கும் பக்தர்கள் அனைவரும் என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக பணிந்தபடியால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சுப சேபமாக வாழ்வார்கள். என்னுடைய அருள் எப்போதும். அப்பா சருணம் அல்ல கணேச சருணம் ஐயா, அப்பா சருணம் ஐயா, அந்த சங்கரனா
சரணம் ஐயா அரகரா சங்கரனா சங்கரனா நின்றப்பா அப்பா இன்னும் நல்ல இன்னும் சரணம் ஐயா அப்பா சரணம் ஐயா நீ இறங்கி விளையாடி வர இன்னும் பல சரணம் ஐயா சரணாதா ஆடி வர வேணும் ஐயா அப்பா உனக்கு இன்னும் பல சரணம் அப்பா அப்பா இறங்கி விலை கரணாதாடி வர அப்படி தாய போல தாரம் கேட்டு அப்ப தாரம் கேட்டு இந்த கரையிலே கணபதி அமர்ந்தவாரா தாய போல தாரன் ஓம் மரகரகரா உங்களை வாழையிட்டு நான் அழைக்க அப்ப நான் அழைக்க நீ வந்ததென்ன கரணாய தாமரம் அப்பா தொப்ப கணபதியே அப்பா துத்தி கணபதியே அப்ப தொப்ப கணபதியே எங்க துத்தி கணபதியே அப்ப நித்தி கணபதியே எங்க முத்தி கணபதியே அப்பா, எப்படி இந்த கிராமத்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஏழை கொடுத்த சாபத்தை நீங்க தான் தீர்த்து வைக்க வேண்டும் ஐயனி. பக்தர்களே, இந்த வளம்புரி விநாயகரை வணங்கியதால் அனைத்து வினைகளும் தீர்ந்துவிடும். எப்படி என்றால் அந்த மன்னன் கொடுத்ததனால் அவனோ சரியான முறையில் நீதி வழங்காததால் இந்த ஏழை கொடுத்த சாபம் அந்த அரச குடும்பத்திற்கு பலித்து விட்டது. இவர்கள் என்னை வணங்கும் நேரத்திலே அவர்கள் விலையானது இந்த வளம்புரி விநாயகனால் தீர்ந்து விட்டது. உண்மை. அருகம்புல்லால் மாலை செய்து அழகாக அனலாசூரனை அழிப்பதற்காக உன் அனல் ஆலைகளை அழுத்துவதற்காக அருகம்புல் மாலை அணிந்து இந்த உலகுக்கு அழகாக காட்சி தந்த தேவா, உங்கள் தரிசனமே தரிசனம். இப்பொழுது இந்த உள்ள பிள்ளைகளுக்கும் கல்வி செல்வம் நாவிலே நடமாட வழித்துணையாக இருக்க வேண்டும். நாவிலே சரஸ்வதி அமைய நீங்கள் தான் அருள்பாலிக்க வேண்டும். அன்பார்ந்த தழுதாளி கிராம தலைவர்களே, தாய்மார்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய கிராமத்தில் எழுந்திருக்கும் வளம்புரி விநாயகர் ஆலயத்திற்கு சிறப்பான ஒரு ஆலயத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி இன்று 48வது நாள் மண்டல பூஜையும் சிறப்பாக நடத்தி ஐயனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து இந்த புனிதமான மேடையில் மண்டபாசி ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் வினத்தீர்த்த விநாயகர் ஏழை தந்த சாபம் என்ற நாடகம் இந்த நாட்டோடு முடிகிறது. இரவு முழுவதும் கொட்டும் பணியிலும் இந்த நாடகத்தை கண்டிருத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு அரியதோர் வாய்ப்படுத்த இந்த வளர்ப்புரி விநாயகர் ஆலய குழுவினர் மற்றும் இந்த கிராமத்தாருக்கும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அறுசுவை உணவளித்த குமார், அருமையான உணவு சாப்பிடதான் வயிறு இல்லை, அப்படிப்பட்ட அறுசுவையான உணவை அளித்த குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய கலதேவி நாடகத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட சிறப்பான நாவல் நாடகங்கள், சிறப்பான சரித்திர நாடகங்களை நடத்தி தருவோம் என்று கூறி, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சிறப்பான காவல் புரிந்த தமிழ்நாடு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகத்தின் சார்பாக, மயிலம் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த பெரிய மனமில்லாமல் பெயர் செல்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.